ஆஸ்பிரண்ட்ஸ் மெயின்ஸ் லெவல் கோட் இன்இக்வாலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ 1.5 அல்லது 1.25 ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கக்கூடிய சிம்பிளை எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணும்போது ஸ்மாலர்னு டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா நாட்டுன்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த நாட்டுன்னு கொடுக்கும்போது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மக்கிட்ட இருக்கிறதே 3 சிம்பிள் தான். கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? இதை வச்சு தான் இந்த 5 சிம்பிளுமே கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நாட் ஸ்மாலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த வரவே வராதுன்ட்டாங்க, ஸ்மாலர் வரவே வராதுன்ட்டாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா கிரேட்டர் தெனாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஸ்மாலர்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு வரதுக்கு காரணம் அதுதான். இப்போ அதே மாதிரி நாட் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, லாஸ்ட்டில் பாருங்கள், ஏ ஸ்டார் பின்னா ஏ வந்து நாட் கிரேட்டர் தென் பி அப்படின்னா இது வராது, கிரேட்டர் தென் மட்டும் வராது. அப்போ லெஸ் தென் ஆர் ஆகுக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கு இல்லையா? அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு ஸ்டாரை ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். அப்போ நெய்தர் ஸ்மாலர் ஈக்குவல், ஸ்மாலரும் கிடையாது ஈக்குவலும் கிடையாதுன்னா கிரேட்டர் தென். புரிஞ்சுதுங்களா? அப்போ அட்டுனா கிரேட்டர் தென், அட்டுனா கிரேட்டர் தென். தென் நமக்கு ஹேஷ்டாக்னா கிரேட்டர் தெனும் கிடையாது ஈக்குவலும் கிடையாது, அப்போ லெஸ் தென். சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏபியை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ எது ஏ எது பி எடுக்கணுன்றதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஈக்குவல், இந்த அண்டுன்றது கிரேட்டர் தெனும் கிடையாது ஸ்மாலர் தெனும் கிடையாது, அப்போ ஈக்குவல். இது இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ட்ரீ மெத்தடில் இப்போ சால்வ் பண்ணிடலாம். வீடியோ 1.25x வைக்காமல் இருந்தால் வச்சுருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் இதை எடுத்து டேரெக்டாக நம்ம எடுத்து எழுதலாம். இந்த கோடோட பார்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம டீகோட் பண்ணிக்கலாம். ஓ அண்டு ஏ அப்படின்றாங்க. அண்டுன்னா என்ன? ஈக்குவல். அப்போ ஓ ஈக்குவல் டு ஏ இப்படி எழுதணும். அதே மாதிரி ஏ டாலர் ஆர்ன்றாங்க. டாலர்னா என்ன? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்படி போடணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னா இப்படி போட்டுக்கணும். ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ட்டு. ஓகே, ஆர் ஹேஷ்டாக் எஸ். ஹேஷ்டாக்னா என்ன? லெஸ். ஆர் லெஸ் தென் எஸ்ஸை இப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்படி சிங்கிள் கோடு வந்தால் கிரேட்டர் தென் லெஸ் தென் மீனிங், கீழே இருக்கிறது லெஸ் தென், மேலே இருக்கிறது கிரேட்டர் தென். டபுள் கோடு வந்தால் மேலே இருக்கிறது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, கீழே இருக்கிறது லெஸ் தென் ஈக்குவல் டு. ஓகேங்களா? எஸ் ஸ்டார் கியூ. ஸ்டார்னா என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுதான் ட்ரீ மெத்தட். இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கன்க்ளூஷனை டீகோட் பண்ணுங்கள் இந்த சிம்பிளை வச்சு. கியூ அட்டுனா என்ன? கிரேட்டர் தென். ரெண்டுத்துக்குமே அட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கியூ கிரேட்டர் தென் ஆர். செகண்ட் ஆப்ஷனுக்கும் அட்டு தான், எஸ் கிரேட்டர் தென் ஓ. சூப்பருங்களா? ஆர் அண்டு ஓ. அண்டுனா ஈக்குவல், ஆர் ஈக்குவல் டு ஓ. அண்டு நாலாவது ஆப்ஷன் ஆர் ஹேஷ்டாக். ஹேஷ்டாக்னா லெஸ் தென், ஆர் லெஸ் தென் ஓ. ஓகேங்களா? ஸோ இப்போ கொண்டு வந்து இங்கே கம்பேர் பண்ணுங்கள். கியூ கிரேட்டர் தென் ஆர் வருமா? வரும். எஸ் கிரேட்டர் தென் ஓ. இப்போ இந்த ட்ரீ டயக்ராமை பொறுத்தவரை மேலேருந்து டேரெக்டாக அப்படி வரும், கீழேருந்து டேரெக்டாக மேலே பார்க்கலாம், அப்புறம் சைட்லேருந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்ஸ் கீழே இறங்கிட்டு மேலே ஏறிச்சானாவே இந்த மாதிரி வந்துடும். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் லெஸ் தென் ஏ. இப்போ ஏக்கும் எக்ஸுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? டேரெக்டாக இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே என்னன்னா கியூக்கும் ஓக்கும் ரிலேஷன் கிடையாது. ஏன்னா இறங்கினா இறங்கிட்டே போகணும், ஏறினா ஏறிட்டே போகணும், இல்லைன்னா சைடில் போயிட்டு இறங்கணும், சைடில் போயிட்டு ஏறணும். இங்கே இறங்கி ஏறுறதுனால லெஸ் தென் வந்து கிரேட்டர் தென் போகிறதுனால நோ, இதுக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. அப்போ இதுக்கு இந்த கன்க்ளூஷன் வராது. ஆர் அண்டு ஓ, ஆர் ஈக்குவல் டு ஓவா? ஆர் ஈக்குவல் டு ஓ வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டபுள் டிஜிட்னாலே ஈக்குவல் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கன்க்ளூஷன் செக் பண்ணி பாருங்கள், ஆர் லெஸ் தென் ஓ. அப்போ இது ரெண்டும் சேர்த்துனா நமக்கு எய்தர் ஆரில் லெஸ் தென் ஆர் ஆர், எய்தர் ஆரில் வரும் இல்லையா? ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் அப்போ ஆப்ஷன் 3 அண்ட் 4 எய்தர் ஆர் வரும். அண்ட் கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. கன்க்ளூஷன் 1 ட்ரூ, எய்தர் 3 ஆர் 4 ரைட்டு. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 சம் இருக்குது, 1 by 1 சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ
அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அடுத்த கொஸ்டின். இதில் நம்ம ட்ரீயை ஃபில் பண்ணிடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக. அக்யூரேசி அதிகமாக கொடுக்கும். டைம் சேவ் பண்ணுறத விட அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஏ ஸ்டார் இ. ஏ ஸ்டார் இனா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ. ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ இப்படி தான் எழுதணும். இ டாலர் எஃப். டாலர்னு என்ன? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எஃப். போட்டாச்சா? இ டாலர்னு அதுதான். எஃப் ஹேஷ்டாக் ஓ. ஹேஷ்டாக்னு என்ன? லெஸ் தென். எஃப் லெஸ் தென் ஓ. ஓகேங்களா? அண்ட் ஓ அட் எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அட்டுனா என்ன? கிரேட்டர் தென். ஓ அட் எல். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கன்க்ளூஷனை டீகோட் பண்ணலாமா? எல் ஹேஷ்டாக் எஃப். எல் லெஸ் தென் எஃப். இ அட் ஓ. இ கிரேட்டர் தென் ஓ. ஏ ஹேஷ்டாக் எஃப். ஓ. ஏ ஹேஷ்டாக் ஓ. அப்போ ஏ ஹேஷ்டாக்னா என்ன? லெஸ் தென் ஓ. அதே மாதிரி இ அட் எல். இ கிரேட்டர் தென் எல். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இதில் கம்பேர் பண்ண ஆன்சர் எல் லெஸ் தென் எஃப்ஆ? இல்லை. ஏறி இறங்குனா நமக்கு கன்க்ளூஷன் கிடையாது. இ கிரேட்டர் தென் ஓ. ஈக்கும் ஓக்கும் அதே மாதிரி ஏறி இறங்குறதுனால கன்க்ளூஷன் வராது. ஓ கிரேட்டர் தென் ஏ அதுக்கும் வராது. இ கிரேட்டர் தென் எல் ஈக்கும் இறங்கி இருந்தால வராது. இங்கே ஏதாச்சும் ஈக்குவல் இருக்கான்னு பார்க்கணும். சேம் நம்பர் இருந்து ஈக்குவல் 3 சிம்பிள் வந்திருந்தால் எய்தர் சாட்டிஸ்ஃபைட் ஆகுமானா எதுவும் எய்தராரும் வரல. அப்போ நமக்கு நன் இஸ் ட்ரூன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ நன் இஸ் ட்ரூ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பாருங்கள். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நீங்கள் அதே மெத்தடில் அப்ரோச் பண்ணலாம். அடுத்து பிஓ லெவல்ன்ற போகும்போது இதை விட கொஞ்சம் கஷ்டமான சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? பி அட் கியூ. பி கிரேட்டர் தென் கியூ இப்படி எழுதிக்கலாம். ஹேஷ்டாக்னா என்ன? லெஸ் தென். அப்போ கியூ லெஸ் தென் ஏ. கியூ லெஸ் தென் ஏ. கியூ கீழே இருக்கணும், ஏ மேலே இருக்கணும். அண்ட் ஏ அட் எல். ஏ அண்டு எல். அண்டுன்னா என்ன? ஈக்குவல். அப்போ ஏ ஈக்குவல் டு எல். எல் ஸ்டார் என். என்னென்ன ஸ்டார்னா என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த எல் வந்து எண்ணுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கன்க்ளூஷன். இதிலிருந்து நம்ம இந்த கன்க்ளூஷன்ஸை எடுக்கணும். இது வந்து டயராம், ட்ரீ டயராம். என் டாலர் ஏ. டாலர்னா என்ன? கிரேட்டர் than ஈக்குவல் டு என் கிரேட்டர் than ஈக்குவல் டு ஏ. எல் அட் ஓ. அட்டுனா என்ன? கிரேட்டர் தென். எல் அட் கியூ. சாரி எல் கிரேட்டர் தென் கியூ. அடுத்தும் அட்டுன்றதுனால அதே சிம்பிள் தான். பி கிரேட்டர் தென் என். கியூ ஹேஷ்டாக். ஹேஷ்டாக்னா என்ன? லெஸ் தென். அப்போ கியூ லெஸ் தென் என். இப்போ நம்ம ட்ரீ டயராமில் இதை கொண்டு போய் கம்பேர் பண்ணலாம். என் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏ. கரெக்டா? கரெக்டு. எல் கிரேட்டர் தென் கியூ. கரெக்டா? கரெக்டு. பி கிரேட்டர் தென் என். இப்போ பிக்கும் என்னுக்கும் இறங்கி இருந்தனால ரிலேஷன் கிடையாது. என் கிரேட்டர் தென் கியூ. என் கிரேட்டர் தென் கியூ. கரெக்டா? கரெக்டு. அப்போ 1, 2 அண்ட் 4 கரெக்டான ஆன்சர். 1, 2, 4 கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை அதே மாதிரி சிம்பிள் தான். பட் சின்ன ட்விஸ்ட் இருக்கலாம். ட்விஸ்ட் இருக்காலும் சால்வ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இ ஹேஷ்டாக் எம். ஓகேங்களா? கொஞ்சம் இங்கே எழுதிக்கலாம். இ ஹேஷ்டாக்னா லெஸ் தென். இ லெஸ் தென் எம். எம் ஸ்டார் என். ஸ்டார்னா என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். என் அட்டு ஓ. அட்டுன்னா என்ன? கிரேட்டர் தென். அப்போ என் கிரேட்டர் தென் ஓ. ஓ டாலர் பி. டாலர் பின்னா என்ன? டாலர்னா என்ன? கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. அப்போ ஓ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி. கரெக்டுங்களா? இப்போ பி ஹேஷ்டாக் எம். ஹேஷ்டாக்னா என்ன? இது ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிடலாம் அந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாம். பி ஹேஷ்டாக்னா லெஸ் தென் எம். மூணுத்துக்குமே ஹேஷ்டாக் இருக்குது. பி லெஸ் தென் என். அப்போ எம் லெஸ் தென் ஓ. ஏன்னா மூணுத்துக்கும் ஒரே சிம்பிள் தான், ஒரே மாதிரி எழுதிடலாம். என் அட்டு இ. என் கிரேட்டர் தென் இ. இப்போ இதை செக் பண்ணலாம். எம் கிரேட்டர் தென் பியா? அப்படி வராது. இது வந்து லெஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, ஈக்குவல் கிடையாது. அப்போ ஏறி இறங்குறதுனால அது வராது. என் கிரேட்டர் தென் பியா?
கரெக்ட்டு. n கிரேட்டர் தென் p கரெக்ட்டு. ஓ ஏன்னா nக்கு நேரா இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் இருக்கிறதுனால கிரேட்டர் தென். ஓ கிரேட்டர் தென் m. ஓக்கும் எம்முக்கும் கன்க்ளூஷன் கிடையாது, ஏறு இறங்குறதுனால. n கிரேட்டர் தென் இ. டேரெக்டாக நேராக மேலே போயிட்டே இருக்குது. இப்படி போகுது, நேராக மேலே போயிட்டுருக்கு. n மேலே இருக்குது, இதில் ஒரு சிங்கிள் கோடு இருக்கிறதுனால n கிரேட்டர் தென் இ கரெக்டு. அப்போ சார் ஆப்ஷன் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த ஏ அண்ட் பின்றது சம்டைம்ஸ் பிஏன்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.